morning everyone. Today's topic is atomic and nuclear physics. Atomic and nuclear physics. So atomic and nuclear physics அப்படின்ற யூனிட்டில் இந்த யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட் வந்து நான் எதுலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா UGTRB ஃபிசிக்ஸ் சிலபஸ்லேருந்து தான் நான் எடுக்கிறேன். ஓகேவா, ஃபைன். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஆட்டம் மாடல்ஸ். இது எல்லாமே நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமோ அதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போகலாம் கிளாஸ். ஓகேவா, ஸோ இப்போ ஆட்டம் மாடல் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்வலாக ஒரு ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு ஆட்டம் அப்படின்றது சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், வெளியில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். ஓகேவா, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா, அண்டு ஸோ இந்த ஆட்டம் அப்படின்றது தான் நமக்கு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஆல் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் இல்லையா. எஸ், ஸோ இந்த ஆட்டம் அப்படிங்கிறது இதுதான் கரெக்டான ஒரு மாடல் அப்படின்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த மாடல் தான் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் அது வந்து நோ. ஓகேவா, ஸோ எந்த ஒரு இன்வென்ஷனாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு நியூவான விஷயமா இருந்தாலும் நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு மாடலை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹியர் ஆல்சோ நிறைய மாடல்ஸ் வந்து இருந்தது அட்டாமிக் மாடல்ஸில். அதில் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா ஜான் டால்டன் மாடல். ஸோ இந்த ஜான் டால்டன் மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சென்டரில் நியூக்ளியஸ், வெளியில் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிறது அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி ஜான் டால்டனோட மாடல் எப்படி இருக்குன்னா அது வந்து லைக் பில்லியார்ட் பால் மாடல். சிம்பிளாக வந்து அது வந்து ஒரு சாலிட் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பட் அந்த சாலிட் வந்து இன்டிவைசபிள் அப்படின்ற ஒரு விஷயம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டிவைசபிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து கான்ட்ராடிக்ஷனான விஷயமும் கூட. ஏன்னா நமக்கு தெரியும் ஆட்டம் வந்து டிவைஸ் பண்ண முடியும்ன்ட்டு, பட் இது வந்து ரொம்ப ஏன்ஷியன் மாடல் இல்லையா. ஸோ அதனால் ஆட்டம் வந்து இன்டிவைசபிள் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக்கான மாடல், ஆட்டம் இஸ் இன்டிவைசபிள். இது பில்லியார்ட் பால் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாடல் வந்தது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜே தாம்சன் மாடல். ஞாபகம் இருக்கா ஜே தாம்சன் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு? எஸ், அவர் தான் வந்து எலக்ட்ரானை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பார். ஃபைன். ஸோ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளவுடில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹியர் அண்ட் தேர் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு மாடல் சொல்லியிருப்பார். ஸோ இதான் வந்து ஜே தாம்சன் மாடல். ஸோ இவர் தான் எலக்ட்ரான்ற ஒரு சபர்டாமிக் பார்ட்டிக்கலை கண்டுபிடிச்சாரு, ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட், இவர் என்ன சொன்னார், பாசிட்டிவ் க்ளவுட்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கங்கே வந்து இம்பிஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதை வந்து எம்படட் சிஸ்டம்னு கூட சொல்லலாம். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எம்படட் வித்தின் த நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா சிமிலர் டு அ ப்ளம் புட்டிங் கேக் ஆர் வாட்டர்மெலன் மாடல் அப்படின்னு சொல்லலாம். லைக் இதை மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து இந்த பிளேஸில் பாருங்கள், இந்த பிளேஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவ் க்ளவுட்ஸ் இருக்குது, அதை சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா. எஸ், அப்போது இது வந்து எப்படி சிமிலராக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ளம் கேக் மாதிரியோ இல்லை வந்து லைக்கு இப்போ நம்ம வாட்டர்மெலன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனோட அந்த சதைப்பற்றுள்ள பகுதியை தான் நம்ம பாசிட்டிவ் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இருக்க ஒரு சீடையும் நம்ம எலக்ட்ரான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட ஜே தாம்சன் மாடல். ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் தேர்ட் மாடல் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் மாடல் இஸ் ரூதர்ஃபோர்ட் மாடல். தேர்ட் மாடல் இஸ் ரூதர்ஃபோர்ட் மாடல்.
ஸோ இவர் வந்து ஒரு அட்டாமிக் மாடலை கொடுக்கும்போது என்னென்ன விஷயம் சொல்லியிருப்பார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு கோல்டு ஃபாயில் எடுத்து ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வந்து ஸ்கேட்டர் பண்ண வச்சுருப்பார். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டலில் பேஸ் பண்ணி தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னென்னா நியூக்ளியஸ்ன்ற ஒரு விஷயத்தை இவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா, நியூக்ளியஸ்ன்ற ஒரு விஷயம் ரூதர்ஃபோர்ட் தான் சொல்லியிருப்பார். ஸோ இவர் வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எடுத்து ஒரு ஆட்டமை திஸ் இஸ் ஆட்டம், இந்த ஆட்டம் மேலே வந்து இன்சிடென்ட் பண்ணும்போது ஸ்கேட்டர் ஆகுது. அப்படி ஸ்கேட்டர் ஆகும்போது மேக்ஸிமமான இடம் எல்லாமே வந்து வேக்கமாக இருக்குது, ரொம்ப எம்டி ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பார். ஓகேவா. ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இதில் வந்து சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் பட்டு இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அதிகமாக வந்து டீவியேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இங்கே நீங்கள் திங்க் பண்ணுங்கள், சென்டரில் தான் டீவியேட் ஆகுது அதிகமாக அப்படின்னா, ஸோ இது வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் கண்டிப்பாக. ஸோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கேட்ரிங் இப்படி வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ பாசிட்டிவ் சார்ஜாக ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு பேர் தான் நியூக்ளியஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அது வந்து சென்டரில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னார், ஆட்டமில் அதிகமான ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குது, இன்னொன்று சென்டரில் இருக்கிறது நியூக்ளியஸ்னு சொல்லியிருப்பார். அது எந்த மூலியமாக சொல்லியிருப்பார், ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஸ்கேட்டரிங் மூலியமாக சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு என்னோட ஆட்டம் சைஸ் வந்து 10⁻⁻10 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ 10⁻⁻10 இஸ் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லலாம் இல்லையா, 1 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லலாம் இல்லையா. எஸ், ஓகேவா. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சொன்னது வந்து நம்மளோட ரூதர்ஃபோர்ட். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மாடல் அப்படின்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான மாடல். எஸ், இதுதான் வந்து நம்ம ரூதர்ஃபோர்ட் மாடல். நான் அடுத்த பேஜில் காமிக்கவா. இதுதான் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல். ஓகேவா. என்ன சொன்னோம், சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதை சுற்றி வந்து ரொம்ப அதிகமான இடத்துல இல்லாமல் அங்கங்கே ஹியர் அண்ட் தேர் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, ரிவால்வ் ஆகலை, அது வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு மட்டும் வந்து சொல்லியிருப்பார் நம்மளோட ரூதர்ஃபோர்ட். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்த ஒரு மாடல் தான் என்ன அப்படின்னா போர் ஆட்டம் மாடல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து தான் நம்மளோட சிலபஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். போர் ஆட்டம் மாடல். ஓகேவா. ஸோ போர் ஆட்டம் மாடலில் அவர் வந்து ஒரு 2 பாஸ்லேட்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பார். 2 முக்கியமான விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு இருப்பார். ஓகேவா. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுது, சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒரு மாடல்லேருந்து இன்னொரு மாடல் எவால்வ் ஆன மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ப்ரீவியஸ் மாடல் அப்படியே கம்ப்ளீட்டாக தப்பு அப்படின்னலாம் சொல்லிட மாட்டாங்க. ஓகேவா. ஒரு சில பாயிண்ட்ஸை எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே போர் மாடலில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது தான் கரெக்டு. ஸோ அதை சுற்றி தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ரூதர்ஃபோர்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்குப்பா, சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி அங்கங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இங்கே தான் எனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு, அது ரிவால்வ் ஆகிற அந்த பார்த்து தான் நம்ம வந்து ஆர்பிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்குது, சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஃபைன் தான். பட் இங்கே இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிற அந்த பாத்து ஷுட் பி குவான்டைஸ்ட். அது என்ன குவான்டைஸ்ட் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து கேலரி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கூல் கேலரிஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும்ல. எஸ், இப்படி ஸ்டெப்ஸ் இருக்குன்னா நம்ம ஹைட் படி உட்கார வைப்பாங்கள்ல. ஒரு ஷார்ட்டாக இருக்கவங்க இங்கேயும், அதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க இங்கே, அதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க இங்கே, அப்படி உட்கார வைப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஹைட்டாக இருக்கவன் போயிட்டு முன்னாடி இதில் உட்காந்தா கேம்ஸ் மிஸ் வந்து திட்டி வெளியே போக சொல்லுவாங்க. மேலே ஃபஸ்ட்டு இதுக்கு போக சொல்லுவாங்க இல்லையா, விச் மீன்ஸ் லாஸ்ட்டு ஸ்டெப்ஸ்க்கு போக சொல்லுவாங்க இல்லையா. எஸ், அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அது வந்து
ஒரு ப்ரிசைஸ்டான ஒரு ஆர்பிட்ஸில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள், எஸ், இப்போ வந்து இந்த பாத்தோட எனர்ஜி லெவல் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 2 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 எலக்ட்ரான் வோல்ட் இருக்க எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இந்த ஆர்பிட்ஸில் ரிவால்வ் ஆக முடியும். ஓகேவா? எனக்கு வந்து இன்னொரு எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து எனக்கு 4 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அந்த 4 எலக்ட்ரான் இருக்கிறது இந்த ஆர்பிட்ஸில் ரிவால்வ் ஆக முடியாது. அப்போ அது எங்கே போகும்? அதுக்கு அடுத்த ஆர்பிட்ஸ் வந்து போகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில்லே ஆகும். உங்களுக்கு வந்து உள்ளே இருந்து தான் ஃபில் ஆகும். ஃபஸ்ட்டு இதில் இருந்து தான் நம்மளுக்கு ஃபில் ஆகிட்டே வரும் வந்து எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிற ஆர்பிட்ஸ் எல்லாமே குவான்டைஸ்டு ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வாட் இஸ் த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் தட் வேர்ட் குவான்டைஸ்ட்? அது என்னன்னா, அது வந்து டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கண்டினியூஸ் கிடையாது. உள்ள நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு ஆர்பிட்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி போகாது. அதுக்கு பதிலாக எப்படி போகும்னா, நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குது, இப்படி இருக்கும். எஸ், டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். அப்போது அந்த பர்டிகுலர் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் ஒரு எலக்ட்ரான் அந்த பர்டிகுலர் ஆர்பிட்ஸில் ரிவால்வ் ஆக முடியும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பார்? எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிற ஆர்பிட்ஸ் இஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். செகண்ட் விஷயம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த மாதிரி ரிவால்வ் ஆகிற ஒரு எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் L should be equal to integer multiple of h cross அப்படின்ற ஒரு விஷயம் செகண்டாக சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அது என்ன, முக்கியமாக ஏதோ ஆங்குலர் மொமெண்டம் சொல்கிறீங்க, NH cross சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் லீனியர் மொமெண்டம்னு ஒரு விஷயம் தெரியும், ஆங்குலர் மொமெண்டம்னு ஒரு விஷயம் தெரியும். லீனியர் மொமெண்டம்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் போகும்போது அதுக்கு ஏற்படக்கூடிய மொமெண்டம். ஓகேவா? தட் இஸ் P is equal to m into vன்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, அதுதான் வந்து மொமெண்டம். ஓகேவா? ஸோ இங்கே அதே எலக்ட்ரானு ஒரு சர்க்குலர் பாத்தில் போகும்போது நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டான்ஜென்டைல் வரைஞ்சேன்னா இட் கிவ்ஸ் சர்டைன் ஆங்கிள். அப்போ இங்கே இருக்கிறது வந்து லீனியர் மொமெண்டம் கிடையாது, ஆங்குலர் மொமெண்டம். அப்போ அந்த ஆங்குலர் மொமெண்டம் ஆனது கண்டிப்பாக NH crossக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற செகண்ட் விஷயம் சொல்லியிருப்பார். இங்கே என்னன்னா இஸ் அ இன்டீஜர் மட்டும் இல்லை, அதுதான் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகேவா? அது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். H cross அப்படின்றது அதை எப்படி நம்ம எழுதலாம்? H cross is equal to H pi 2 piன்னு எழுதலாம் இல்லையா? எஸ். ஸோ இதை நான் இன்னொரு வகையாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, என்னோட ஆங்குலர் மொமெண்டம் L is equal to NH crossன்னு எழுதலாம். ஆர் ஹெச்சுக்கு வந்து H crossக்கு வந்து H by 2 piன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ N into H by 2 piக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்படி கேட்டாலும் இது ஒன்று தான். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்னு. ஆர் எல் அப்படின்றது MR V இப்படி போட்டாலும் இது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ MRன்றது சிம்பிளி லீனியர் மொமெண்டம், ஆர்ன்றது அதனோட பொசிஷனு. ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இதிலே வந்து ஆரும் வியும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஆர். ஸோ இதில் வந்து V is equal to அகைன் ஆர் ஒமேகான்னு நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு L is equal to M, Vக்கு ஆர் ஒமேகா போடுறேன். ஆல்ரெடி வந்து ஒரு ஆர் இருக்குது. அப்போது MR ஸ்கொயர் ஒமேகா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 வேல்யூஸ் இருக்கும் எல்லுக்கு. இந்த 3மே வெரி 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 இம்பார்ட்டன்ட். திஸ் and the MVR and MR ஸ்கொயர் ஒமேகா. எல்ன்றது என்ன? ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? அங்கே இருக்க எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்த 2 பாசிலேட்டர்ஸ் தான் வந்து போர் எடுத்திருப்பார். ஃபர்ஸ்ட் என்ன, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிற ஆர்பிட்ஸ் வந்து குவான்டைஸ்டாக இருக்குது அண்ட் அதனோட ஆங்குலர் மொமெண்டம் ஷுட் பி ஈக்குவல் டு அ இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் H crossஆக இருக்குது அப்படின்ற 2 விஷயம். ஓகேவா? எஸ். இதுதான் நம்மளோட போர் மாடல். நீங்கள் லாஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, ஸோ இந்த மாடல் பாருங்களேன். இது வந்து
இதுதான் நம்மளோட போர் மாடல். இது செகண்ட் மாடல் அப்படிங்கிறது எந்த மாடல் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் மாடல். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இங்கேயுமே சென்டரில் பாசிட்டிவ் நியூக்ளியஸ், இங்கேயுமே சென்டரில் பாசிட்டிவ் நியூக்ளியஸ். பட் ரூதர்ஃபோர்டில் அங்கங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பட் போர் ஆட்டம் மாடலில் அது வந்து ஒரு ஆர்பிட்ஸில் இருக்குது. ஓகேவா? அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து போர் சொல்லியிருப்பார். ஓகேவா? எஸ். அண்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருப்பார். இப்போது ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கு. அப்போது இட் டசன்ட் emit any radiation. ஸ்டேஷ்னரியாக இருக்கும்போது எந்த ரேடியேஷனையும் அது வந்து எமிட் பண்ணாது. சாரி, ரெண்டும் வந்து கம்பைன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டேஷ்னரியாக இருக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்ஸில் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது அப்படின்னா இட் டசன்ட் எமிட் எனி ரேடியேஷன். வெராஸ் இது வந்து இப்போது சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, வெளியே வந்து எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டுருக்கா, அந்த ஆர்பிட்ஸ் எப்படி இருக்கும்? குவான்டைஸ்டாக இருக்கும், நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? அப்போது இந்த எலக்ட்ரானு ஸ்டேஷ்னரியாக இருந்தால் எனர்ஜி எமிட் பண்ணாது. பட் வந்து ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு அது மூவ் ஆகும்போது இல்லை ஜம்ப் ஆகும்போது இட் எமிட் சம் எனர்ஜி. அந்த எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hν இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது எஸ்பெஷலி அந்த E அப்படின்றது EI இனிஷியலாக இருந்தது மைனஸ் ஆஃப் EF டிவைடட் பை ஹெச்ஆ இருக்கலாம். விச் மீன்ஸ் இது என்ன? நியூ வேல்யூ. ஓகேவா? ஸோ E இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நமக்கு தெரியும். நியூ இஸ் ஈக்குவல் டு E டிவைடட் பை ஹெச். இந்த ஈயை தான் நான் வந்து இனிஷியல் மைனஸ் ஃபைனல்னு சொல்கிறேன். அது எங்கேருந்து வந்ததுன்னா, எனக்கு ஸ்டேஷ்னரியாக இருக்கும்போது எந்த எனர்ஜியை எமிட் பண்ணாது, ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜிக்கு ஜம்ப் ஆகும்போது அது வந்து சர்டன் எனர்ஜியை வந்து எமிட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் வந்து பேசிக்கான பாஸ்லேட்டர்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். ஃபைன். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த போர் ஆட்டம் மாடலில் இன்னும் இம்பார்ட்டண்டான இருக்க விஷயங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.